அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிம்மதியை இழந்து வந்த உங்களுக்கு 12 வருடங்களுக்கு பிறகு வரலாறு காணாத அளவிற்கு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு ராசியா தான் உங்களுடைய துலாம் ராசி அமையிருக்கு. அந்த வகையில குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் ஆவாருங்க. எனவே அவர் பலம் பெறும் இந்த நேரத்தில் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும். குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் பலம் பெறும் இந்த நேரம் உடன்பிறப்புகளாலும் உபத்திரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அவர்களுடன் கவனமாக இருங்க. அது மட்டுமில்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உடன் இருப்பவர்களினாலும் இடையூறுகள் வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தடைகளை முறியடித்து தசாபுக்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு சூரியன் சனி சேர்க்கையும் இருக்கிறது. அஷ்டமாதிபதியாகும் சுக்கிரன் விளங்குவதால அவர் 6 சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் பதிகிறது. எனவே கூடுதல் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்குதுங்க. இத்தருணங்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்கு. பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல சனியும் உங்களுடைய ராசி 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேர இருக்குதுங்க. அதே போல் மேசராசனியர்களுக்கு இத்தருணங்கள் துலாம் ராசனியர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் குரு பகவானுடைய பார்வை பதிகிறதுங்க. எனவே குடும்ப ஒற்றுமை பலப்பட இருக்கு. குழப்பமான மனநிலை தெளிவாகுங்க. இதுவரை கடுமையாக முயற்சித்தும் முடிவடையாத காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெற இருக்குதுங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். குடும்ப ஒற்றுமை பலப்பட இருக்கு. குறிப்பா வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. விவாதங்களில் வெற்றி கிடைக்க இருக்கு. வேற்று நாடுகளுக்கு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விரும்பியவர்களுக்கு இப்போது அந்த முயற்சி கைகூட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு ஆதரவு தராத மேல் அதிகாரிகள் இப்போது மாற்றப்பட இருக்காங்க. அதே போல் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் குரு வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் குடும்ப சுபகாரியங்கள் கைகூட இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக மங்கள ஓசை கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இப்போது மகிழ்ச்சி அடையும் விதத்தில் இல்லத்தில் மணவிழா, பெற்றோருடைய மணிவிழா, முத்து விழா, பவள விழா போன்ற விழாக்கள் நடைபெற இருக்குங்க. அதற்கான சூழ்நிலையும் உருவாக இருக்கு. உத்தியோகத்திலிருந்து விலகி விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு இப்போது அந்த முயற்சி கைகூட இருக்கு. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்குங்க. புதிய பொறுப்புகள் நிச்சயம் கிடைக்கும் என்பதிலையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் துலாம் ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் புதனுடைய நிலையின் காரணமாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறும் காலகட்டத்தில் நன்மை தீமையும் கலந்தே நடைபெறுங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. ஒரு நாள் வரவு கூடும், மறுநாள் செலவு அதிகரிக்குங்க. ஒரு நாள் இன்பத்தில் மிதப்பீங்க, மற்றொரு நாள் உழவீங்க. ஏற்ற இறக்க நிலை மாற எதையும் யோசித்து செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. இது அவ்வளவு நல்லதல்லங்க. எதிரிகளை
எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். எதிலும் மனதை செலுத்த இயலாது. இனம் புரியாத கவலை மேலோங்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் பிரச்சனை அதிகரிக்கும். கேட்ட சலுகைகள் கிடைக்காதுங்க. புதிய உத்தியோகத்தில் சேர்ந்தவர்களுக்கு வேலை பளுவின் காரணமாக மீண்டும் பழைய இடத்திற்கே வரலாமா என்ற எண்ணம் மேலோங்குங்க. அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இக்காலத்தில் சனி செவ்வாய்க்குரிய முறையான வழிபாடுகளை மேற்கொண்டால் முன்னேற்ற தடை அகலும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் புதன் ராகு இணைந்து சஞ்சரிக்கும் நிலையில் ருணரோக சத்துருஸ்தானமாகிய மீன ராசியில் சூரியன் சுக்கிரன் சனி ஆகிய 3 வீரியம் நிறைந்த கிரகங்கள் சஞ்சரிக்கும் நிலை மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் இது என்பதை எடுத்துக்காட்டுது. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். குறிப்பாக பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. தீவிர வியாதிகளினால் மீட்கப்பட்டவர்களுக்கு நல்ல குணம் அடைவதை அனுபவத்தில் காண முடியும். நல்ல மருத்துவம், சிறந்த சிகிச்சை இத்தருணங்கள்ல உங்களுக்கு கிடைக்க இருக்கு. நீண்ட காலமாக மனதை வருத்தி வந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிவகுத்து கொடுக்குங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மேலதிகாரிகளுடைய கண்டிப்பும் கெடுபிடியும் குறையுங்க. சக்திக்கு மீறிய பணிச்சுமை இனி இருக்காது. தற்காலிக பணிகள்ல உள்ள அன்பர்கள் அவர்களது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவாங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் உங்களுக்கு நீங்குங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவு படிப்படியாக குறைந்து அனுபவத்தில் காணலாங்க. சக கூட்டாளிகளுடன் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமையும் பகையுணர்ச்சியும் படிப்படியாக குறைந்து இறுதியில் நீங்கிவிட இருக்கு. அதே போல் இத்தருணங்கள்ல புதிய கிளைகள் திறக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதற்காக இருந்த தடைகள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வரவேண்டிய பாக்கிகள் படிப்படியாக வந்து சேருங்க. நிதி நிறுவனங்களுடன் ஏற்பட்டிருந்த பகையுணர்ச்சி விலகி அவற்றின் உதவியும் ஆதரவும் கிடைக்க இருக்கு. அதே போல் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகளில் பெரும்பாலானமை வசூலாகுங்க. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வர்த்தக அபிவிருத்தி காரணமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறு உருவாக இருக்குதுங்க. பிரசித்தி பெற்ற வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களுடன் வியாபார அபிவிருத்தி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு ஒன்றில் கிளை நிறுவனங்கள் திறப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல இத்தருணங்கள்ல சூரியனுடன் சுக்கிரன் மற்றும் சனியினுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. உங்களுடைய கனவு வாழ்க்கையில் இது ஒரு அரிய சந்தர்ப்பமாக இருக்குங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அதே போல் துலாம் ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயருங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகள்ல புரளுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றமோ துறை மாற்றமோ வரலாம். கலைஞர்களுக்கு முன்னேற்றம் கூடும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகரிக்கும். பெண்களுக்கு செலவுக்கேற்ற வந்து சேர இருக்கு. தாய் வழி ஆதரவு உண்டுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தம் வழங்கும் வழிபாடாக அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது.